தமிழகத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நெல்லையில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு குறித்த செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தமிழகத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நெல்லையினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன செல்வராஜ்? நிச்சயமாக சூர்யா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடங்கியது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் மற்றும் ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் அதிகாரியாக உள்ளார், டாக்டர் சுகுமார். இவர் சற்று முன் தேர்தல் தேதி என்பது அறிவித்த உடனேயே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்பது உடனடியாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறையில் என்பது பொதுமக்கள் தங்களுடைய தேர்தல் சம்பந்தமான தங்களுடைய தகவல்களையும் தங்களுடைய பிரச்சனையும் இந்த பகுதியில் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 சட்டமன்ற தொகுதிகளில் 12,57,047 வாக்காளர்கள் நேரடியாக உள்ளார்கள். மேலும் இந்த வாக்காளர்கள் நேரடியாக வரக்கூடிய இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலுமே வாக்குச்சாவடி மையம் என்பது 1678 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தொடர்ந்து பதட்டமான வாக்குச்சாவடிகளாக 294 வாக்குச்சாவடிகளும் மிக மிக பதட்டமான வாக்குச்சாவடிகளாக 4 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொதுமக்கள் நேரடியாக அந்த வாக்காளர்களுக்கு ஏதேனும் தேர்தல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் உடனடியாக இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். 1950 என்ற நம்பருக்கு அவர்கள் தொடர்பு கொண்டால் இங்கு உள்ள ஊழியர்கள் நேரடியாக அவர்களிடம் வரக்கூடிய அந்த தகவல்கள் என்பது நேரடியாக பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் மற்றும் நிலைப்படைகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பறக்கும் படைகளுக்கு தங்களுடைய தகவல்களை இங்கிருந்து அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நேரடியாக அங்கு நடைபெறக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக இந்த பகுதிக்கு அவர்கள் ரிப்போர்ட் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு நெருங்கிவிட்டால் அங்கு நடைபெறக்கூடிய பிரச்சனைகளோ அந்த வாக்காளர்கள் தெரிவிக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் நேரடியாக இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு சி விசில் என சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அந்த தகவல் என்பது செல்லும். மேலும் நேரடியாக அதன் அருகிலேயே ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு மையம் என்பதும் அமைக்கப்பட்டுள்ளது. என இதுவும் தேர்தலுடைய ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பக்கூடியதும் அங்கிருந்து பதிவு செய்யப்பட்டு அதில் இருந்து நேரடியாக அவர்கள் என்ன தகவலை தெரிவிக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு முறையும் அந்த பதிவு செய்யப்பட்டு அது கண்காணிப்பதற்காகவும் அந்த குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவும் தற்போது சற்று முன் அந்த குழுவும் செயல்பட துவங்கியுள்ளது. இது போன்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காகவும் மேலும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக தேர்தல் சம்பந்தமாக அறிவிப்பதற்காகவும் இந்த சி விசில் என சொல்லக்கூடிய பகுதியிலிருந்தும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்தும் உடனடியாக அதற்கான நடவடிக்கை என்பது நெல்லை மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் அதிகாரியுமான சுகுமார் அதை ஏற்பாடு செய்திருந்தார். இதுபோன்ற வரக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் தெரிவிக்கும் போது பறக்கும் படையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரடியாக சம்பவ இடத்தில் இருப்பார்கள். அவர்கள் நேரடியாக அங்கு ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பறக்கும் படைகள் நேரடியாக சென்று அங்கு இந்த ஒவ்வொரு மனிதர்களும் குறிப்பாக ஒருவர் வாக்காளர்கள் பொதுமக்கள் யாராவது 49,000 ரூபாய்க்கு மேலே அவர்கள் நேரடியாக கொண்டு சென்றால் அதை உடனடியாக பறிமுதல் செய்து நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்து அவரிடம் எதற்காக அந்த 49,000 ரூபாய்க்கு மேலே உள்ள பணங்களை கொண்டு சென்றது என்பது தொடர்பாகவும் அவர் கேள்வி கேட்கப்பட்டு அது சரியான முறைப்படி இருந்தால் அவர்களிடமே பணம் திருப்பப்படும், இல்லை என்றால் அது நேரடியாக அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படும், தேர்தல் ஆணையம் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் புகார்களை தெரிவிப்பதற்காக அந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்பது இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு எந்தவித பொதுமக்களும் ஒரு அச்சமின்றி உடனடியாக தங்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார்கள். சூர்யா, தமிழகத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நெல்லையில் தற்போது திறக்கப்பட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறை குறித்த கள தரவுகளுக்கு நன்றி செல்வராஜ்.